தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. இப்போ நம்ம இது வந்து பாட்டி வைத்தியத்தில் எங்கள் பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற இது சில நேரங்களில் அவங்களே வந்து எங்களுக்கு வயிறு பிரச்சனை சரியாக சாப்பிடல அப்படிங்கும்போது இதை வந்து விடிய காலையில் இன்றைக்கி காலையில் எதுவும் கொடுக்காதுன்னு சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவாங்க எங்கள் பாட்டி. அப்புறம் இதை வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இதை குடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் குடித்த பிறகு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த ஃபீலை உணர்றோம். அப்போ நாங்கள் வேணான்னு தான் அடம்பிடிப்போம். இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். வயிற்று பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இதனால் தீரும். இது செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. இதை கம்மியான ஒரு இதில் அழகாக செய்யலாம். இது அம்மியில் வச்சு அரைக்கணும். இன்றைக்கி எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா மிக்சியில் தான் அம்மி வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு, அதனால் மிக்சி தான் எல்லாம் எதை எடுத்தாலும் மிக்சி அதுலேயே போயிட்டுருக்கு. இதை கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப நல்லது. எதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு கொடுக்குற? அது எதுக்குன்னா வந்து வயிறு செரிமானம், வயிறு பசி இல்லைன்னா மேற்கொண்டு வாந்தி எடுத்தால் இது வெத்தலை, ஓமம், பெருங்காயம், துளசி, ஓமவல்லி தழை இத்தனையும் வச்சு மிக்ஸியில் அரைச்சி வடிகட்டி கொடுத்தால் அந்த குழந்தை வாந்தி எடுக்காது, செரிமானமும் ஆகிடும், பசியும் எடுக்கும், நன்றாக சாப்பிடலாம். இது மிக்ஸியில் அரைக்கிறதோட அம்மியில் வச்சு அரைத்து வடிகட்டி சாப்பிட்டா ரொம்ப சுகமாக இருக்கும். அம்மியில் அரைச்சால்தான் ரொம்ப நல்லது. மிக்ஸியில் இப்போ வந்து மருமகளோ பேரப்பிள்ளைக்கு மிக்ஸியில் போட்டு அடித்து அதை வடிகட்டி கொடுக்கறது அவ்வளோவா சுகம் கிடையாது. அம்மியில் அரைச்சால் ஒட்ட அரைச்சி வடிகட்டுனா சுகமாக அம்மி தான் நல்லது. அது யார் இப்போ செய்கிறா? மருமகள் செய்கிறாளா? இல்லை. அதை நீங்கள் நைஸாக அரைச்சி வடிகட்டி நீங்கள் கொடுக்கலாம். அம்மா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வா. இப்போ இதை வந்து மிக்ஸியில் அரைச்சாச்சு, வடிகட்டி கொடுக்கணும். நல்லா குடிச்சுன்னா செரிமானம் ஆகும், வாந்தி வராது, நல்லா வயிறு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இல்லைப்பா, குடிடி தங்கல்ல, குடிச்சு பார்க்குறேன். நல்ல வேலை குடிச்சு போகும். சொல்லு. ஒரு வயசுக்கு மேலே எல்லாருமே குடிக்கலாம், குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். வயிறு ஃப்ரீயாக பண்ணல, பசி தாகம் எடுக்கும். வயிறு ஒரு மந்துன்னு இருந்து மேற்கொண்டு வாந்தி எடுத்தால் கூட இது நிற்கும், பசி எடுக்கும்.